பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 6. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கு ஏற்ப வாழாதவராவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக, ஒரே உறவோடு, ஒரே உள்ளத்தோடு, ஒரே ஆற்றலோடு, ஒரே பலத்தோடு நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நற்கருணை நாதர் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை தூய்மைப்படுத்தி, உங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, இந்த திருவருகை காலத்திலே அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றி, உங்களையும் உடைய குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்தி, நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தி பாதுகாத்து உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரங்களில் இருந்து இப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் எவ்வாறு வெளியிலே வந்து என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய வழியில் நடப்பதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த திட்டத்திற்கு ஏற்ப நம்மையே நாம் அர்ப்பணித்து செயலாற்றுவதற்காக அவர் அழைக்கின்றார். இந்த திருவருகை காலம் என்பது ஒரு தயாரிப்பின் காலம், விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். அந்த இரண்டாவது வருகையின் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரையுமே அவர் தீர்ப்பிடுவார். கோடிக்கணக்கான மக்களை அவர் தீர்ப்பிடக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். நல்லது செய்து ஒளியில் நடந்திருந்தோமே என்றால் நாம் அவரோடு ஒளியோடு கடந்து வருவோம். நல்லது செய்யாதபடி தீமைகளை செய்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருந்தோமே என்றால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே ஒளியாக இருக்கின்றால் நாம் இருளில் நட்புறவு வைத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய படைப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர் பகலில் எதையும் படைக்கவில்லை, மாலையும் காலையும் சேர்ந்து நாளாகிட்டது. அவர் காலையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், மாலையிலும் காலையிலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன், பாருங்கள். தொடக்க நூல் 1வது அதிகாரத்தை ஆண்டவருடைய படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அழகாக கடவுள் நீர் திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அதில் நீரின்று நீரை பிரிக்கட்டும். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்குள் கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலேயுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது என்றும் தொடக்க நூல் 1:6 8 வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதே போல் 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உலகத்தை படைத்து விட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஒவ்வொரு நாளாக முடிந்தது என்றார். இரவு நேரத்தில் தான் அவற்றை படைத்தார். இருளில் இருந்த எல்லாவற்றையும் அவர் இருளை நீக்கிவிட்டு ஒளியை அவர் கொடுத்தார். ஆனால் நாம் அந்த இருளில் நடந்து கொண்டு ஒளியின் கடவுளை நாம் பின்னுக்கே தள்ளிவிட்டு அவரை விட்டு பிரிந்து விட்டு எனக்கு அவரோடு நட்புறவு உண்டு என்று சொன்னோமே என்றால், பிரியமானவர்களே, நாம் இருளில் இருக்கின்றோம். நம் வாழ்வும் இருளாய் இருக்கின்றது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இருள் ஒளிந்து போகும், நீங்கள் வெளிச்சத்திற்குள் கடந்து வருவீர்கள், ஒளியாய் இருக்கக்கூடிய என்னை தேடி வருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், யோவான் நற்செய்தி 12:36 சொல்லப்பட்டு இருக்கின்றது,
ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியை சார்ந்தவராக ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஒளி நம்மோடு இருக்கும் பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மோடு உயிருள்ள தெய்வமாய் இருக்கும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அனுப்பி இருக்கின்றார். ஏன் தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இருளின் உறவு கொள்ளாதபடி நாம் ஒளியில் உறவு கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் செய்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கின்றது. சில பேர் சொல்லுவார்கள், ஃபாதர், என் வாழ்க்கையில முழுவதும் இருளாக இருக்கின்றது, சில பேர் செய்வனை வைத்து விட்டார்கள், சில என்று நினைக்கின்றேன், எதை எடுத்தாலும் தரித்திரமாக இருக்கின்றது, என்னால் ஒளியை பார்க்க முடியவில்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எப்பொழுதுமே துக்கம் சூழ்ந்து இருக்கின்றது, என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஃபாதர், எனக்காக ஜெபியுங்கள் என்று. பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் இருளை உணர்வீர்கள் என்றால், கடவுள் உங்களோடு இல்லை என்றால், நீங்கள் பாவத்துக்குள் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே நீங்கள் செய்வனையோ மற்றதையோ குறை சொல்லாதபடி உடனடியாக போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். இந்த மூமெண்ட், இந்த நேரம் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வேளையிலே இருளின் அதிகாரம் உங்களை விட்டு வெளியிலே சென்று விடுகின்றது. ஒளியின் ஆட்சி கடந்து வருகின்றது. இருளில் நடந்து கொண்டு நாம் கடவுளோடு நட்புறவு உண்டு என்று சொல்வோமானால் நம்மையே நாம் ஏமாத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்று வாசிக்க கேட்டோமே. ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு காலை சேற்றிலும் வைப்பேன், இன்னொரு காலை நல்ல தண்ணியிலும் வைப்பேன் என்றால் உங்களால் ஏதாவது ஒரு புறத்தில் நடந்து செல்ல முடியாது. அப்படியே ஸ்டாக்னன்ட் வாட்டராக மாறிவிடுவீர்கள், அப்படியே ஒரு சாக்கடையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே கெட்ட தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய காலை அகற்றிவிட்டு நல்ல தண்ணீரில் வந்து கால்களை கழுவிவிட்டு அந்த நல்ல பாதையில் நடக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் திருமுழுக்கு யோவான், தந்தை கடவுளை திருமுழுக்கு யோவானை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையிலே, யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்காக அவர் இருந்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியை அவர் சீரமைத்து கொடுத்தார். அவர் மக்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், ஏனென்றால் இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை குறித்து அவர் மக்களுக்கு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கும் பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். மத்தேயு 5:16 உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். உங்களுடைய ஒளி மனிதர் முன்பாக ஒளிரட்டும். உங்களுடைய ஒளி ஆண்டவருக்கு முன்பாக மட்டுமல்ல, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை மனிதர்களுக்கு முன்பாக ஒளிர செய்யுங்கள். அவர்கள் அந்த ஒளியில் கடந்து வந்து இளைப்பாறுதல் பெற்று நீங்கள் எந்த இடத்தில் இருந்த ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை பார்த்து கடவுளை தேடி வருவார்கள். அந்த இடத்திலே இறை ஆட்சி நிறைந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இருள் ஒளிந்து போகும், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இருளில் நட்புறவு வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, பாவம் எப்ப செய்கிறோம் தெரியுமா? இருளின் நேரத்தில் தான் பாவம் செய்கின்றோம். நல்லா யோசித்து பாருங்க. பகல்ல எவனும் பாவம் செய்வதற்கு ரொம்ப பயப்படுவோம், சில பேர் செய்வாங்க. ஆனால் இருளில் தான் பாவம் செய்த அநேக பேர் விரும்புகிறார்கள். உபச்சாரம் செய்கிறவர்கள் இருளில் செய்கிறார்கள். கொள்ளையடிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், களவாங்கிறவன் இருளில் செய்கின்றான். இது கொலை செய்கிறவன் கங்கும் இங்கும் கண்ணமிட்டு பார்த்து இரவு நேரத்தில் செய்கின்றான். மற்றவர்களை கற்பழிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் இருளி நேரத்தில் செய்கின்றான். ஒவ்வொரு பாவங்களையும் ஆய்ந்தறிந்து பார்க்கும் பொழுது இருளின் நட்புறவோடு நாம் இருக்கின்றோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே. எனவே யாரோடு நான் நட்புறவு வைத்து இருக்கின்றேன்? என் ஆண்டவரோடு நட்புறவு வைத்து இருக்கின்றேன். நாம் இந்த திருவருகை காலம் ஒளியின் காலமாக இருக்கின்றது. இந்த நாளிலே நான் ஒரு முடிவெடுப்பேன், என் ஆண்டவரோடு நடப்பேன்.
செல்வேன், என் ஆண்டவருடைய வழியில் கடந்து செல்வேன். என் ஆண்டவருக்கு பிரியமான வழியை நான் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நடப்பேன். நானும் எரிந்து சுடர் விழும் விளக்கை போல் இருப்பேன். மரக்காலின் கீழ் வைத்த விளக்கை போல் இல்லாமல் மலையின் மீது இருக்கக்கூடிய விளக்காய் நான் பிரகாசமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை பெற்றுக் கொள்வீர்கள். கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் நம்மை மன்றாடுவோம், நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம், நாம் கேட்போம், அவர் நமக்கு கொடுப்பார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம். அப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, ஒளியாய் இருக்கக்கூடிய பெரியவரே, எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக. குற்ற பழிகளை அப்புறப்படுத்துவீர். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இதுவரை இருளில் வாழ்ந்த நாட்கள் போதும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை இருளில் இருந்தது, இப்பொழுது ஒளியை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை சார்ந்தவர்களாக இருக்கவும், ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கவும், நற்செயல்களை செய்தும் என் ஆண்டவருடைய மனதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, தாமதிக்காதபடி உம்மை தேடி வந்திருக்கின்றோம். விழிப்போடு இருந்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராக. அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்கபலனாய் இருக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, நோய்வாய்ப்பட்ட ஐசியூவிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பிறந்த நாட்களில் இருந்தே ஊனமுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.